அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் 1. மக்கள்னா குழந்தைகள். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அறிவுள்ள குழந்தைகள் தான் அவங்களுடைய அசையாத செல்வம். மற்ற செல்வங்களையெல்லாம் அவங்க பெரிய செல்வமாக நினைக்க மாட்டாங்க. குறள் 2. 4 பேர் குறை சொல்லாதபடி வாழக்கூடிய நல்ல பண்புள்ள குழந்தைகள் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க இந்த பிறவியில் மட்டும் இல்லை 7 பிறவிக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் வாழ்வாங்க. குறள் 3. ஒருத்தர் தன்னுடைய செல்வம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியது அவர்களுடைய அறிவுள்ள குழந்தைகளை தான். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய நன்மை இவங்களையும் வந்து சேருது இல்லையா? குறள் 4. சின்ன குழந்தைங்க சாப்பிட தெரியாது, அதனால் சோற்றில் கையை வச்சு சாப்பிட்றேன்னு அழைஞ்சு வைப்பாங்க. அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த சோறு பெற்றவர்களுக்கு அமிழ்தம் போன்றதாக இருக்குமா. குறள் 5. தான் பெற்றெடுத்த மக்களை குழந்தைகளை கட்டி அணைத்து கொஞ்சி மகிழ்வது உடலுக்கு இன்பம் கொடுக்கும். அவங்களுடைய மழலை சொற்களை கேட்கறது காதுகளுக்கு இன்பம் கொடுக்குமா. குறள் 6. இந்த உலகத்தில் சில பேர் இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா, குழல், யாழ், இதெல்லாம் ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகளுடைய மழலை சொற்களை கேட்டிருக்கவே மாட்டாங்க. கேட்டிருந்தா அப்படி சொல்லுவாங்களா? குறள் 7. படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே தன்னுடைய குழந்தை முதல் ஆளாகவும் முதன்மையான ஆளாகவும் இருக்கிற மாதிரி அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு தந்தையின் கடமை. குறள் 8. தங்களுடைய குழந்தைகள் அறிவுள்ளவர்களாக இருக்கிறது, சான்றோர்களாக இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே சமுதாயத்துக்கே மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். குறள் 9. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை சான்றோன், நல்ல படித்தவன் அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது கிடைக்கிற இன்பம் தான் உள்ளதில் அந்த தாய்க்கு மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். குறள் 10. ஒவ்வொரு மகனும் இப்படி ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு அந்த தகப்பனாரும் தாயாரும் என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ அப்படின்னு 4 பேர் பேசுகிற மாதிரி நடந்துக்கக்கூடியது தான் ஒவ்வொரு குழந்தையினுடைய கடமை. ஒவ்வொரு தந்தையின் கடமை என்ன, பெற்றவர்களுடைய இன்பம் என்ன, மகனுடைய கடமை என்ன, எல்லாம் சொல்லியிருக்கார். ஆகவே ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று பொன்முடியார் பாடிய புறநானூற்று பாடலை நினைவு கூர்ந்து அவரவர் அறத்தின் வழி வாழ்ந்து வளம் பெருக்குவோம். நன்றி.